சார், அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுது. அதிமுகவில் ஜெயித்த எம்எல்ஏக்கள், அந்த எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்க? வெற்றி பெற்றவர்கள் எதை விரும்புகிறார்கள்? தாவேகாவினுடைய அமைச்சரவையில் பங்கேற்கணும். வெற்றி பெறாதவர்கள் என்ன செய்யறாங்க? எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டும். இவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினதுனால போட்டிக்கு இவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. அதனால மிரட்டுறாங்க, நீங்க அப்படி ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா நான் போட்டிக்கு போவேன், எம்எல்ஏக்களை குதிரை பேரம் பேசினார்கள் என்று வழக்கு போடுவேன்னு எச்சரிக்கிறாங்க. எப்படி போனாலும் இந்த கட்சி நாளுமே எடப்பாடி பழனிசாமியால ஒன்றுபட்ட அரசியல் கட்சி நடத்தவே முடியலன்னா, நீங்க எடப்பாடி பின்னாடி இருப்பவர்களை விடவும் எஸ்பி வேலுமணி பின்னாடி இருப்பவர்கள்லாம் ரொம்ப வலுவான அணியாக இருக்கிறாங்க. சபாநாயகராக இருக்கிறவர், சட்டப்பேரவை தலைவராக இருக்கிறவர் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர். தெருவில் போராடுகளாம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லினாரு கடந்த காலத்தில். இப்போ சட்டப்பேரவை தலைவர் அவர்களையே கும்பிட வேண்டிய கட்டாயம். சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவும் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்காது. தேர்தல் ஆணையம் சார்ந்த முடிவுகளும் அவருக்கு ஆதரவாக இருக்காது. வேலுமணி, சி.வி. சண்முகம் போன்றவர்கள் போர்க்குரல் எழுப்புறாங்கன்னா அதுக்கு பின்னணியில யார் இருக்கா? கொல்லப்புறமாக அவங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டிட்டு வர்றதுக்கு லால்குடி தொகுதியில் லீமா ரோஸை ஆதவர்ஜனாவுடைய மாமியார், மார்டின் மனைவி, மொத்த எம்எல்ஏவும் பேக்கேஜ் பேசி அவங்க தான் கூட்டு போறாங்க. கட்சிக்காரனுக்கு பூரா தேர்தல் வேலை செஞ்சவருக்கு பூராமே கார் வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்ப லீமா ரோஸ் ஏடிஎம்கேக்குள்ள என்ட்ரி ஆனதே தாவேகாவுக்கு ஆள் பிடிக்கிற வேலைக்கு தானா? இனி ஒரு முறை அதிகாரத்திற்கு அதிமுக வரவே வராதுன்னு அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் உறுதியா நம்புறாங்க. ஏன் வராதுன்னா, தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இருப்பவர் அரசியல் விமர்சகர் ராஜகம்பீரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அதிமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட்டம் நடந்ததாக சொல்லப்படுது. இந்த மீட்டிங்கில் எடப்பாடி அவர்கள் பல விஷயங்கள் பேசப்பட்டதாகவும் சொல்லப்படுது. அதாவது அந்த 25 எம்எல்ஏக்கள் பதவியிலிருந்து நீக்கப்பட்டாங்க. அவங்க பதவிக்காக தான் இந்த ஒரு பிரச்சனைகள்லாம் ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் பேசப்பட்டதாகவும் ஒரு விஷயம் வெளிவருது. இதை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதிமுக என்கிற கட்சியை ஒரு தத்துவத்திற்காக ஆரம்பிக்கப்பட்டதா, தனிநபர் முரண்பாட்டுக்காக ஆரம்பிக்கப்பட்டதா அப்படின்னு பார்த்தா தனிநபர் முரண்பாடு தான். அண்ணா தான் திமுகவுக்கு தலைவர். அண்ணாவின் கொள்கையை அப்படியே அதிமுகங்கிற பேரில் அவங்க உருவாக்குறாங்க. கலைஞர் தலைமையை ஏற்க மாட்டோம்னு உருவாக்குறாங்க எம்ஜிஆர் காலத்தில். அதுக்கு அடுத்து எம்ஜிஆருக்கு பின்னாடி ஜெயலலிதா, ஜெயலலிதாவுக்கு பின்னாடி எடப்பாடி பழனிசாமி. இந்த வரிசையில் அதிகாரத்தை கைப்பற்றுவதை கழிச்சு விட்டு அதிமுகவுக்கு எதுவுமே கிடையாது. திமுகவுக்கு இருக்கிற அதே இருமொழி கொள்கை, சமூக நீதி கோட்பாடு, இடஒதுக்கீடு எல்லாத்துலேயுமே, நீட்டு ஒழிப்பு, அனைத்து விஷயத்துலேயுமே திமுகவுக்கு கோட்பாட்டு ரீதியாக, கொள்கை ரீதியாக எந்த கருத்து முரண்பாடும் கிடையாது. தலைமை யாருங்கிறத கணக்குப்பார். இப்போ அதிமுகவில் ஜெயித்த எம்எல்ஏக்கள் இருக்காங்கல்ல, அந்த எம்எல்ஏக்கள் யார் பக்கம் இருக்காங்க? அதுதான் இங்கே ரொம்ப முக்கியமான கேள்வி. 25 பேர் நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஓட்டு போட்டாங்க. இன்னொரு 32 பேர் அப்படின்னா சட்டப்பூர்வமாகவே கட்சி தாவல் சட்டத்துக்கெல்லாம் எந்த தடையும் கிடையாது. அந்த மாதிரியான பிரச்சனைகள் எதுவுமே வராது. அப்போ வெற்றி பெற்றவர்கள் எதை விரும்புகிறார்கள்? அமைச்சரவையில் பங்கேற்க வேண்டும், தாவேகாவினுடைய அமைச்சரவையில் பங்கேற்கணும்னு விரும்புகிறாங்க. வெற்றி பெறாதவர்கள் என்ன செய்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமி தொடர வேண்டும்ங்கிறாங்க. இப்போ வேலுமணி மாதிரி ஆளுகள்லாம், கேசி வீரமணி மாதிரி ஆளுகள்லாம் ஒரு தந்திரமாக ஒரு வேலை செய்கிறாங்க. சட்டமன்றத்துக்கு நாங்கள் சி.வி. சண்முகம் சொல்கிறதையும் வேலுமணி சொல்கிறதையும் கேட்போம். கட்சிக்கு தலைவர் எடப்பாடி தாங்கிறாங்க. இப்போ எடப்பாடி சொல்கிறதுக்கு நான் கட்டுப்பட மாட்டேன்னு வெளில கிளம்பி வந்துட்டாங்க அவங்க. இப்போ ஏன் இந்த முரண்பாடு? நியாயமாக பார்த்தா தாவேகா தனி பெரும்பான்மை பெறுவதிலே அவர்களுக்கு சிக்கல் வருகிற போது அவர்கள் காங்கிரஸ் கட்சியை அணுகுவதற்கு பதிலாக, கம்யூனிஸ்ட் கட்சிகளை அணுகுவதற்கு பதிலாக இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், விசிகா போன்ற அமைப்புகளை தேடி போய் பார்ப்பதற்கு பதிலாக அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை போய் பார்த்து எங்களுக்கு ஆதரவு தாருங்கள் என்று கேட்டிருந்தா அவங்ககிட்ட மிகப்பெரிய அளவில் எம்எல்ஏக்கள் எண்ணிக்கை இருக்கு. அப்போ அவங்ககிட்ட இவர்களுக்கு தேவைப்படுவதற்கும் கூடுதல் எண்ணிக்கையிலே இருக்கு. ஏன் அங்கே போகாமல் அவர் இந்த சிறிய கட்சிகளிடம் போய் வேண்டுகோள் விடுக்கிறார் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கொள்கை காரணமா, மதச்சார்பற்றனா? அப்படி பார்த்தா ஏடிஎம்கேயும் மதச்சார்பற்ற கட்சி தான். பாஜக மட்டும்தான் மதவாத கட்சி. ஏடிஎம்கேல மதவாத கட்சி அல்ல. என்டிஏ கூட்டணின்னு தேர்தல் காலத்தில் சொல்லிக்கொள்ளலாம். ஆனால் உண்மையில் ஏடிஎம்கேல எல்லா மைனாரிட்டிஸும் இருக்காங்க, ஆதரவாளர்கள் பல பேர் இருக்கிறாங்க. எம்ஜிஆர் மீது பற்றாளர்களாக இருந்தவங்க, ஜெயலலிதா காலத்தில் எல்லா காலத்துலேயுமே மைனாரிட்டியாக அந்த கட்சியில் இருக்காங்க.
ஏன் அங்கே போகலை? 2 காரணங்கள் இருக்கு. முதல் கட்டமாக கூட்டணி பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருக்கிறது தேர்தலுக்கு முன்பு. 2.5 வருஷம் நாங்கள் முதலமைச்சராக இருப்போம், 2.5 வருஷம் நீங்கள் முதலமைச்சராக இருப்பீங்க என்று ஒரு ஒப்பந்தம் போடப்பட்டது. அது ஒத்து வரலை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி நிராகரிச்சிருக்கார். 90 சீட்டு கொடுக்குறோம் என்பது வரைக்கும் அவங்க பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. அது நடைமுறைக்கு வரல. அப்புறம் தான் அவங்க அதை முடிச்சுக்கிட்டு பாஜக கூட்டணிக்கு போயிட்டாங்க. தேர்தல் காலத்தில் வேற எந்த தொகுதியிலையுமே நடக்காத விஷயம், எடப்பாடி தொகுதியில் தாவேகா வேட்பாளரை தன் பக்கம் விலை பேசி வாங்கிட்டாங்க, வேட்பாளரை தூக்கிட்டாங்க. இந்த 2 காரணத்தினால அந்த பக்கம் போவதற்கு விஜய்க்கு ஒரு மனத்தடை இருக்கிறது. ஆனால் விஜய் முதலமைச்சர் ஆயிட்டாரு, அமைச்சரவை அமைக்க போறாரு அப்படிங்கிறப்ப ஏன் அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் எம்எல்ஏக்களாக இருக்கிறவங்க ஏன் போறாங்க அப்படின்னா, இனிமேல் அதிமுக அதிகாரத்திற்கு வரவே வராது, வரும்னா காத்திருக்கலாம். சார் முன்கூட்டியே தாவேக்காவுக்கு ஆதரவு அளிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயம் அதிமுக தரப்புலேருந்து சொல்லப்பட்டதாகவும் சொல்கிறாங்க சார். அதாவது சிவி சண்முகம் அவங்க தரப்புல இருந்தும் இல்லை, இவங்களா விரும்புகிறாங்க. அதிமுக தாவேக்காவை ஆதரிப்பது என்பது ஒரு ஒருதலை காதல் தான். விஜய் தரப்பில் இருந்து தாவேக்கா தரப்பில் இருந்து பொதுச் செயலாளருக்கு அந்த கோரிக்கை வரல, எடப்பாடி பழனிசாமிக்கு அந்த கோரிக்கை வரல. அதுக்கு பதிலாக கொல்லப்புறமாக அவங்களுடைய எம்எல்ஏக்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கு லால்குடி தொகுதியில் லீமா ரோஸை ஆதவர்ஜனாவுடைய மாமியார் மார்ட்டின் மனைவி அவங்க போய் ஏடிஎம்கேக்குள்ளே சம்மந்தமே இல்லாமல் அவங்க ஐஜேகே கட்சியில் இருக்கிறவங்க திடீர்னு போய் ஏடிஎம்கேல சீட்டு வாங்குறாங்க. மொத்த எம்எல்ஏவும் பேக்கேஜ் பேசி அவங்க தான் கூட்டு போகிறாங்க. கட்சிக்காரனுக்கு பூரா தேர்தல் வேலை செஞ்சவனுக்கு பூரா கார் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, பெரும் பணம் செலவு செஞ்சுருக்கிறாங்க. அப்போ லீமா ரோஸ் ஏடிஎம்கேக்குள்ளே என்ட்ரி ஆனதே தாவேகாவுக்கு ஆள் பிடிக்கிற வேலைக்கு தானா அப்படிங்கிற சந்தேகம் இருக்குது. இந்த புள்ள பிடிக்கிற வேலை மாதிரி எம்எல்ஏக்களை கைப்பற்றுகிற வேலை தானா அப்படிங்கிற சந்தேகம் பல பேருக்கு இருக்குது. அப்போ எஸ்பி வேலுமணி தான் கூட்டுறாரு. எதுக்காக இவங்க உள்ளே வர்றாங்க அப்படிங்கிறத முன்கூட்டியே கணிக்கக்கூடிய இடத்துல எடப்பாடி பழனிசாமி இருந்தாரா? பணம் செலவழிக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க, அதனால் சீட்டு கொடுக்கலான்னா கொடுத்துட்டாரு. இப்போ அவங்க தான் லீமா ரோஸ் தலைமையில் தான் இந்த அணி சேர்க்கை நடைபெறுகிறது, ஆள் பிடிக்கிற வேலை நடக்குது. வேலுமணி சிவி சண்முகம் போன்றவர்கள் போர்க்குரல் எழுப்புறாங்கன்னா அதுக்கு பின்னணியில் யார் இருக்கா? அதனால் இனி ஒரு முறை அதிகாரத்திற்கு அதிமுக வரவே வராதுன்னு அதிமுகவினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் உறுதியாக நம்புகிறாங்க. ஏன் வராதுன்னா, தமிழ்நாட்டிலே இருதுருவ அரசியல் என்று இருந்தது உடைந்து விட்டது, 3வது சக்தியாக மாறிவிட்டது ஏடிஎம்கே. இந்த 3வது சக்தியாக மாறிட்டாலே முதன்மை சக்தியாக வருவது என்பது நடைமுறைக்கு சாத்தியம் இல்லை. 67 காங்கிரஸ் தோற்ற போது அது 2வது இடத்திலே இருந்தது. அதிமுக தொடங்கப்பட்டதற்கு பின்பு, எம்ஜிஆர் 72 தொடங்கியதற்கு பின்பு 77 ஆட்சிக்கு வருகிற போதெல்லாம் அது 3வது இடத்திற்கு நகர்த்தப்பட்டது. 3வது இடத்துக்கு நகர்த்தப்பட்ட காங்கிரஸ் முதன்மை இடத்துக்கு சேரவே இல்லை. 59 வருஷமாச்சு அதிகாரத்துக்கு வருது. இப்போ தான் இந்த தாவேகாவினுடைய அமைச்சரவையில் 2 பேர் மினிஸ்டருக்கு கேட்குறாங்க. அப்போ 59 வருஷமாச்சு, ஏறத்தாழ அரை நூற்றாண்டை கடந்து விட்டாங்க. இதே நிலைமை தான் அதிமுகவுக்கு. இனிமேல் அதிமுக என்கிற அரசியல் என்பது திமுகவா ஏடிஎம்கேங்கிற அந்த இருதுருவ அரசியல் இல்லை. திமுகவா தாவேகாவாங்கிற அரசியலாக அது மாறிவிட்டது. நம்ம எம்எல்ஏவாக இருந்து என்ன செய்ய போகிறோம்? வெள்ளம் திங்கிறவன் ஒருத்தன், விரலை சூப்புறவன் ஒருத்தனா, நமக்கு அதிகாரம் கிடையாது, நமக்கு இனிமேல் அப்படி ஒரு வாய்ப்பு வரவே வராது என்று நினைக்கிறவர்கள் தேர்தல் இன்னைக்கு விளையாட்டு கிடையாது. கோடிகளில் எல்லாரும் செலவழிச்சிருக்கிறாங்க. ஒரு தொகுதிக்கு 15 கோடி 20 கோடி வரைக்கும் செலவிட்டிருக்கிறாங்க. ஏன் காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு போகும்போது திமுக ஏன் அதை துரோகம்னு சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தொகுதிக்கும் 15 கோடி திமுக செலவு பண்ணியிருக்கு. 27 சீட்டுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. அவங்க 500 கோடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கிறாங்க. அந்த செலவழிச்சதுக்கு ஒரு 10 நாள் கூட ஆகலை, அவங்க வேறு இடத்துக்கு போயிட்டாங்க. அதனால் போட்ட காசை எடுக்கிறது அப்படிங்கிற ஒரு வியாபாரமாக அரசியல் மாறிவிட்டது. அதனால் அதிமுக காரர்கள் செலவழிச்சிட்டோம், நம்ம அமைச்சரவைக்கு போனால் தான் நம்ம சம்பாத்தியம் கிடைக்குங்கிற கணக்கில் அவங்க இருக்காங்க.
அதனால் இன்றைக்கு வந்து எடப்பாடியவே அவர்கள் எதிர்க்கிறார்கள், பொதுச் செயலாளரையே எதிர்க்கிறார்கள் என்றால் அதிகார பசியில் அவங்க அழைச்சிட்ருக்காங்கிறத அர்த்தம். சார், இன்று வந்து சி.வி. சண்முகம் அவர்கள் தலைமையில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதாவது வந்து கட்சியிலிருந்து விலக்கப்பட்டவர்களை மீண்டும் சேர்க்கறதுக்கு எடப்பாடி அவர்களை மறுத்து விட்டார். ஓபிஎஸ் அவர்களையும் வந்து மீண்டும் கட்சியில் சேர்க்கறதுக்கு மறுத்து விட்டார். இந்த ஒரு விஷயம் தான் வந்து தொடர்ச்சியாக இந்த தோல்விக்கான காரணம் அப்படின்ற மாதிரி முன்வைக்கிறாங்க. இல்லை, எப்போது வந்து எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை அப்படின்னு சொன்னாரோ அப்பொழுதே கட்சி கலகலத்து விட்டது. ஓபிஎஸ்ஸை அவர் வந்து நிராகரித்த முறை வந்து ரொம்ப அநாகரிகமானது. அவர் கடைசியாக அவர் வேண்டுகோள் வைத்தார், எனக்கு எந்த கட்சி பதவியும் வேணாம், நான் கட்சி கரவேட்டி கட்டிக்கிட்டு ஏடிஎம்கே கொடியை என் காரில் வச்சுக்கிட்டு நான் அதிமுக காரனாகவே தான் வாழ விரும்புகிறேன், எனக்கு பதவி கூட வேண்டாம், என்னை எப்படியாவது சேர்த்து கொள்ளுங்கள், என் ஆதரவாளர்களுக்கு மட்டுமாவது பதவி கொடுங்க, அப்படி தான் கேட்டார். செங்கோட்டையன் மிகப்பெரிய அளவில் வந்து ஒரு ஊர்வலம்லாம் போய் அவருடைய தொகுதியில் இதே கோரிக்கையை தான் வச்சார், ஒருங்கிணைந்த அதிமுகன்னு கோரிக்கை வச்சார். எடப்பாடி பழனிசாமி அரவணைத்து போயிருந்தால் டிடிவி தினகரனுக்கு ஒரு கட்சி தேவைப்பட்டிருக்காது. 8 வருடங்கள் அவர் எதிர்த்தவர் அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் அவருக்கு நேர்ந்திருக்காது. சசிகலாவை வந்து சிறைக்கு போயிட்டு திரும்ப வந்தபோது அதை வரவேற்கிற இடத்துல இல்லைனாலும் பரவாயில்ல, அவர்களை நிராகரிக்காமலாவது இருந்திருக்கலாம்ல. அப்போ அவர்களை கட்சிக்காரர்களே இல்லை என்று சொல்லக்கூடிய இடத்துல ஊரங்கட்டப்பட்டார் சசிகலா. அப்போ சசிகலாவுக்கு பின்னால் இருக்கக்கூடிய சமூக வாக்கு வங்கி, செங்கோட்டையனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சமூக வாக்கு வங்கி, ஓபிஎஸ்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய தனிப்பட்ட செல்வாக்கு அல்லது அவருடைய வாக்கு வங்கி, டிடிவி தினகரன் டெல்டா மாவட்டங்களிலே அவருக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி என்று எல்லாருமே செல்வாக்கு செலுத்தக்கூடியவர்கள், கட்சியினுடைய ஒரு பில்லர்ஸ் இவங்கெல்லாம். இந்த கட்சியை வந்து தூக்கி பிடிக்கிற தாங்குகிற இடத்துல இருக்கிறவர்கள் எல்லாத்தையும் அவர் அப்புறப்படுத்திக்கிறார். அப்புறம் இந்த கட்சி எப்படி ஜெயிக்கும்? கட்சியில் எல்லாரையும் புதிதாக இருக்கிறவர்களையெல்லாம் வரவேற்று வந்து ஒருங்கிணைப்பதை செய்வதற்கு பதிலாக எல்லாரையும் விரட்டி விட்டார். ஒற்றை தலைமைன்னு பேசி ஒத்தாலாக நிற்கிறது மாதிரி கட்சியை உருவாக்கிட்டார். அதனால் அவருக்கு பின்னாடி வந்து இனி அதிகாரம் பெறவும் வாய்ப்பில்லை, கட்சி உருப்படவும் வாய்ப்பில்லை. அதனால் இந்த முடிவை நாங்கள் எடுக்கிறோம்னு சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி அதிரடி முடிவுகளை எடுக்க தயாராகிட்டாங்க. சரி, இப்போது இந்த அதிமுகவில் நடக்கும் இவ்வளோ பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு வந்து பொதுக்குழு கூட்டம் வந்து நடத்துறது தான். அதாவது பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கு 5இல் வந்து 1 பங்கு வந்து ஆதரவு அளித்தாங்கன்னா கண்டிப்பாக அந்த கூட்டம் வந்து நடத்தலாம்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இப்போ வேலுமணி அவர்கள் தரப்பில் வந்து 5இல் 2 பங்குக்கான ஆதரவுகள் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து இந்த பொதுக்குழு கூட்டம் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? பொதுக்குழுவை கூட்டுவதற்கான அவசியமே இல்லைங்கிற கருத்தில் அவங்க இருக்காங்க. நான் மாவட்ட செயலாளரை எல்லாத்தையும் அழைத்தேன், என்னுடைய பெரும்பான்மை மாவட்ட செயலாளர்கள் என் பக்கம் இருக்காங்க அப்படின்னு அவர் சொல்கிறார். ஆனால் நீக்கப்பட்ட பல மாவட்ட செயலாளர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறவங்க அவங்களோட வந்து பேச்சுவார்த்தை இல்லை. அதனால் 2 அணிகளாக செயல்படுகிறார்கள். அதனால் மிரட்டுறாங்க, நீங்கள் வந்து அப்படி ஆதரவு தெரிவிச்சீங்கன்னா நான் வந்து கோர்ட்டுக்கு போவேன், சிபிஐ விசாரணை போடுவேன், எம்எல்ஏக்களை வந்து குதிரை பேரம் பேசினார்கள் என்று வழக்கு போடுவேன்னு எச்சரிக்கிறாங்க. எப்படி போனாலும் இந்த கட்சி வந்து ஓபிஎஸ் அணி போய்விட்டது, இனிமேல் தலைவலியே இல்லை எங்களுக்கு, ஒரே அணி தான் ஏபிஎஸ் அணி தான் சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எஸ்பி வேலுமணி, சி.வி. சண்முகம் தலைமையில் இன்னொரு அணி உருவாகிவிட்டது. அப்போ ஒரு நாளுமே வந்து எடப்பாடி பழனிசாமியால் ஒரு ஒன்றுபட்ட அரசியல் கட்சி நடத்தவே முடியல அவரால். இந்த நிமிடம் வரைக்கும் அவர் தோற்றுக்கொண்டே இருக்கிறார். 10 தோல்வி பழனிசாமி, 11வது தோல்வி சந்தித்து விட்டார். அதனால் இவரால் வந்து அரசியல் பயணத்தில் ஒரு பெரிய பாய்ச்சலை நிகழ்த்தவே முடியாது என்று இவர்கள் முடிவெடுச்சிட்டாங்க. அதிமுக இனி அதிகாரப்பூர்வமாக உடைவதற்கான சாத்தியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கிறது. எது உண்மையான அதிமுக, யார் பொதுச் செயலாளர் என்கிற சண்டை தான் அடுத்து நடக்கும். இப்போது பொதுக்குழு கூட்டம் வந்து நடக்குமா, அதற்கான வாய்ப்புகள் இருக்குமா சார்? இவ்வளோ பிரச்சனைகள் வந்து இல்லை, இவங்க என்ன செய்வாங்கன்னா, இவங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டினதுனால போட்டிக்கு இவர்கள் ஒரு கூட்டத்தை கூட்டுவாங்க. வேலுமணி இவங்க ஒரு கூட்டத்தை இன்றைக்கி கூட்டினாங்க சார், அதுவும் பேட்டி தான் கொடுத்துருக்காங்க. இல்லை, அதாவது என்னென்னா அந்த இவங்களுடைய அணி சார்ந்த கூட்டத்தையும் இவங்க வந்து உறுதி செய்வாங்க, நாங்கள் தான் உண்மையான அதிமுக என்பதுக்கு செய்வாங்க. இப்போ தேர்தல் ஆணையம் வந்து இதில் எப்படி தலையிட போகிறது? இப்போ நீங்கள் ராமதாஸுக்கும் அன்புமணிக்குமான சண்டையில் அன்புமணி தான் வந்து கட்சி, ராமதாஸ் பின்னாடி இருக்கிறது கட்சி இல்லைன்னு தேர்தல் ஆணையம் சொல்லிவிட்டது. அவங்க சட்டமன்ற உறுப்பினர்களும் வென்று விட்டார்கள். அப்போ நீங்கள் அதிகாரப்பூர்வமான முயற்சி, சட்டப்பூர்வமான நிகழ்வு யாரை நோக்கி போகிறது என்பது தான் அதில் முக்கியமானது.
ஏன்னா நீங்கள் எடப்பாடி பின்னாடி இருப்பவர்களை விடவும் எஸ்பி வேலுமணி பின்னாடி இருப்பவர்கள் தான் ரொம்ப வலுவான அணியாக இருக்கிறாங்க. பாஜகவினுடைய ஆதரவு அல்லது மத்திய அரசாங்கத்தினுடைய ஆதரவு அல்லது தேர்தல் ஆணையத்தினுடைய ஆதரவு யார் பக்கம் இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால், சபாநாயகராக இருக்கிறவர், சட்டப்பேரவைத் தலைவராக இருக்கிறவர் ஓபிஎஸ் அணியை சார்ந்தவர். அவர் அதிமுகவே கிடையாது, தெருவில் போராடுகளாம் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவையில்லைன்னு சொல்லினார் கடந்த காலத்தில். இப்போ சட்டப்பேரவைத் தலைவர் அவர்களையும் கும்பிட வேண்டிய கட்டாயம் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு. அதனால் சபாநாயகர் எடுக்கக்கூடிய முடிவும் எடப்பாடிக்கு ஆதரவாக இருக்காது, தேர்தல் ஆணையம் சார்ந்த முடிவுகளும் அவருக்கு ஆதரவாக இருக்காது என்கிறதுனால இந்த இரண்டு அணிகளுக்கான மோதலை தீர்த்து வைக்கிற இடத்தை நோக்கி அவங்க அடுத்த கட்டமாக போவாங்க. அது தேர்தல் ஆணையமா அல்லது நீதிமன்றமா அல்லது அவர்களுக்கு திரும்ப கட்சியினுடைய உட்கட்சி பிரதிநிதிகளுக்கான அந்த கூட்டமா என்பதை அடுத்தடுத்த காட்சிகளில் நம்ம பார்க்கலாம். சார், இப்போது சமீபத்தில் திருமாவளவன் அவர்கள் கொடுத்த ஒரு பேட்டி ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை உள்ளாக்கியிருந்தது. ஆனால் அந்த சர்ச்சைக்கு அடுத்து திருமாவளவன் மீண்டும் சொன்ன ஒரு விஷயம், இந்த மாதிரி பேசியிருக்கலாம், அதாவது திமுகவும் அதிமுகவும் கூட்டணிக்காக பேசியிருக்கலாம்னு ஒரு விஷயம் தான் சொல்லப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயமும் அவர் பேசியிருந்தார். இந்த செய்திகளுமா இருக்கட்டும், அதாவது திருமாவளவன் அவர்கள் கொடுத்த பேட்டியாக இருக்கட்டும், இதெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது உண்மைதான், பேச்சுவார்த்தை நடந்தது உண்மைதான். அப்படி போயிருக்கலாம் வந்திருக்கலாம் அப்படிலாம் சொல்கிறதெல்லாம் உண்மைதான். பேசினார்கள். அதிமுகவை ஆட்சி கட்டிலே அமர்த்தி திமுக ஆதரவு தெரிவிப்பதன் மூலமாக விஜயினுடைய ஆட்சியை வரவிடாமல் தடுத்து விடலாம் என்பதற்கு திட்டமிட்டார்கள். களத்திலே கிரவுண்ட் லெவலில் தொண்டர்களுக்கு மத்தியில் இது ஏற்புடையதாக மாறுமா என்கிற சிக்கல் வருகிற போது ஒரு வேட்பாளராக முதலமைச்சர் வேட்பாளராக நம்ம திருமாவளவனை முன்னிலைப்படுத்தி விட்டால் இரண்டு கட்சிகளும் ஆதரிப்பதற்கு ஒரு நியாயம் கிடைத்திருக்கும் என்கிற அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடந்தது. அதை எடப்பாடி நான் தான் முதலமைச்சராக இருப்பேன், திருமாவளவன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னது மூலமாக அந்த முயற்சி தட்டி விடப்பட்டது. நான் எடப்பாடி அவர்கள் அதை மறுக்கிறாரு சார். இன்னைக்கு கூட அவர் சொல்லியிருக்காரு, அதாவது அந்த மாதிரி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயம் தோற்று போனதற்கு பின்பு அதை ஒப்புக்கொள்வதற்கு மனம் வராது. ஏன்னா ஒரு பிரபலமான ஒரு குட்டி கதை உண்டு. ரெண்டு பேர் கனவு காண்கிறார்கள். ரெண்டு பேர் தங்கள் ஆசைகளை பேசுகிறாங்க. அப்போ நான் ஒரு மாடு வாங்கலான்ட்ருக்கேன், நான் ஒரு வயக்காடு வாங்கலான்ட்ருக்கேன். வயலை வாங்கி என்ன செய்ய போகிற? விவசாயம் பண்ணலான்ட்ருக்கேன். மாட்டை வாங்கி நீ என்ன செய்ய போகிற? மாட்டை வயக்காட்டுக்குள்ளே விடலான்ட்ருக்கேன், மேய விடலான்ட்ருக்கேன். அப்படின்னா ரெண்டு பேருக்குள்ளே சண்டை வந்துருச்சு. ஏன் வயக்காட்டில் எப்படி நீ மாட்டை மேய விடுவ? ரெண்டு பேரும் சண்டை போட்டு பஞ்சாயத்துக்கு போய், எங்கடா அவன் மாடு அப்படின்னு கேட்டதுக்கு இனிமே தான் வாங்கணும், எங்கடா அவன் வயல் இனிமே தான் வாங்கணும், நடக்காத ஒன்றுக்கு சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னு ஒரு கதை உண்டு. அது மாதிரி இது நடைமுறைக்கு வராதனால அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, தடயம் இல்லாமல் இந்த கதையை சொல்வதற்கு அவர்கள் விரும்பலை. இதை ஏன் திருமாவளவன் மட்டும் பேசுகிறாரு? மறைமுகமாக நடத்தப்பட்ட ஒரு பேச்சுவார்த்தை குறித்து எதற்காக பொதுவெளியில் திருமாவளவன் பேசுகிறாரு அப்படின்னா, தாவேகாவில் அமைச்சரவைக்கு பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிறது. திமுக அணியை விட்டு வெளியேறுங்கள் என்று அவங்க சொல்கிறாங்க. வெளியேறுவதற்கான வாசலை திறப்பதற்காக இந்த ரகசியங்கள் பேசப்படுகிறது. விரைவில் விசிக அமைச்சரவையில் பங்கேற்க போகிறது. அதற்கான ஒரு ஒத்திகையாகத்தான் இந்த உரையாடல் நடக்குது. சார், அதாவது விடுதலை சிறுத்தை கட்சி தாவேகாக்கு ஆதரவளிக்கும் விதமாக வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. தாவேகாவுக்கு ஆதரவு அளிக்க வேண்டாம், துணை முதலமைச்சர் பதவி கேளுங்க அப்படின்ற மாதிரியும் திருமாவளவன் அவர்கள்ட்ட இவர் முன் வச்சதாகவும் ஒரு விஷயம் சொல்லப்படுது. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, நம்ம அமைச்சர் பதவியை பெறுவதை விடவும் ஒரு துணை முதல்வர் என்கிற அங்கீகாரத்தை திருமாவளவனுக்கு பெற்றுக் கொடுப்பது என்பது இன்னும் அரசியலிலே விசிகாவுக்கு ஒரு பெரிய இமேஜை உருவாக்கும் அப்படின்னு கட்சியில் இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் விரும்புகிறார்கள். அவங்களுடைய விருப்பத்தை தான் வன்னியரசு வெளிப்படுத்துகிறார்கள். அதனால் வன்னியரசு போன்றவர்கள் அமைச்சராவதை விடவும் அவரும் அமைச்சர் ஆகலாம், அதற்கான எல்லா தகுதியும் உடையவர். அவர் நீண்ட கால பொது வாழ்க்கையில் இருக்கார். அவர் திருமாவளவன் துணை முதலமைச்சர் ஆவது என்பது இந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரியான ஒரு சூழலிலே அந்த அதிகாரத்திலே பங்கேற்க வேண்டும். ஏன்னா முதலமைச்சர் வேட்பாளருக்கே பேசப்பட்டவர் ஏன் ஒரு துணை முதலமைச்சர் ஆகக்கூடாது என்பது அந்த விசிகாவின் விருப்பமாக இருக்கிறது. அதனால் அப்படி ஒரு பதவியை அவர்கள் ஏற்றுக்கொண்டால் தாவேகாவுக்கு அது நல்லது. ஏன்னா திருமாவளவனுடைய பதவி ஏற்பு என்பது இடதுசாரிகளுடைய ஆதரவு அதில் உறுதிப்படும். காங்கிரஸ் கட்சி போன்ற மதச்சார்பற்ற சக்திகள் அங்கே இருப்பதற்கு ஒரு வலுவான நம்பகத்தன்மை ஏற்படும். அதனால் திருமாவளவன் வருவது என்பது நல்ல விஷயம்தான், வரவேற்புக்குரிய விஷயம்தான். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று
இந்த அரசியல் சூழலை வந்து நம்ம வந்து அதிகாரத்திற்கான வாய்ப்பாக உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பது வன்னியரசு போன்றவர்களின் விருப்பமாக இருக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து நிறைய விஷயங்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.